ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோட கணவருக்கு பிறந்த நாள். அதனால் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். இது வந்து நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது புல்லட் அரிசி. இங்கே வந்து பாஸ்மதி அரிசி தான் கிடைக்கிது. அதனால் கிச்சன் கொஞ்சம் கலீஜாக இருக்குது, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ தான் வைப்ஸ் எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த அரிசி நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், புல்லட் அரிசி. இங்கே பாஸ்மதி அரிசி தான் கிடைக்கிது. இந்த அரிசியெல்லாம் கிடைக்காதுங்க. அதனால் பிரியாணி செய்யறதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். என் சின்ன பொண்ணுக்கு ஒயிட் ரைஸ்க்காக அவளுக்கு தனியாக ஊற வச்சிடலாம். இது வந்து புல்லட் அரிசி. இது வந்து என்ன அரிசி? புழுங்கல் அரிசி குழந்தைக்கு. இதுவும் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தக்கா. ஹாப்பி பர்த்டே புஜ்ஜு. கண்ணெல்லாம் எரியுது. வெங்காயம் கட் பண்ணுறது. இன்றைக்கி நான் வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி போட போகிறதில்ல, அதை வந்து அரைச்சி தான் போட போகிறோம். கட் பண்ணி போடுறது டேஸ்ட்டாக இருக்கும், அரைச்சி போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சி தான் போட போகிறேன். இப்படி வந்து செய்ய. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம், பட்டை லவங்கமும் போடணும். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். ஃபோன் பார்க்கக்கூடாது, அதுதான் கண்ணு ஏறிப்போம். கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்குது. இது அது கட் பண்ணி போட்டு பட்டலாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் கட் பண்ணி பிடினாங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டுக்கணும். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்காச்சும் கிடைக்குமா? எவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. வேண்டாம் அப்படியே கொடுப்போம். அப்படியே வரீங்க. இது சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு 65. நாங்கள் 65 போட போகிறோம். ஐயோ, எக்கு வைக்க மறந்துட்டேன். அதில் இது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடும். முட்டை வேக வச்சுக்கலாம். நாலு முட்டை தான் முடியும். நேற்று நைட் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டாங்க.
இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தர போகிறோம். அது டேஸ்ட் இன்னைக்கு எப்படி வர போகுதுன்னு தெரியல. பர்த்டே முன்னிட்டு நீ ஏதாச்சும் பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க பசங்க. என்ன பிரச்சனை இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பேக் ஏதாச்சும் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்த பேக் பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் கடைக்கு காய் வாங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு யுகாதிக்கு வந்து பாயாசம் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. அப்புறமா காட்டுறேன் இதெல்லாம் உங்களுக்கு. பாத்தியா செல்லுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்கு. இது மேரினேட் பண்ணி மட்டன் சூப் வைக்கிறோம் குழம்புக்கு. இவர் வந்து வருங்காலத்தில் வந்து பாயா போறாரு. பிரியாணி யாருக்குன்னா ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க, நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். இதுக்கு மசாலா போட்டு இது மட்டுமா எவ்வளோ போட்டோம்? சூடு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறாரு. போடு போடு போட்டு கலரு இஞ்சி போட்டு இங்கே இன்னும் போடு நல்லா கெட்டியாக மசாலா இன்னும் போடணும் கெட்டியாக போடு. தயிர் கொஞ்சம் போடு. கரெக்ட் கரெக்ட். எப்போ புஜே நான் இல்லாதப்போ நிறைய சாப்பீஸ் போட்டு சாப்பிட்டேன். நான் கரெக்டாக அதாவது சொல்கிறேன். கொஞ்சம் போடு. அப்போ போய் புளி போயிடும் போடு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு குழந்தைக்கு மட்டன் சூப் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் அனுப்பிச்சு மட்டன் சூப் போடாது போடாது. எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் 65க்கு ஹாப்பி பர்த்டே புது. அது மண்டே போட்டு மேடம் என்ன வச்சு மட்டன் வதக்கிச்சா எல்லாம் போட்டு வதக்கிச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோ. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. உகாதி ஸ்பெஷல். உகாதி ஸ்பெஷலா இது என்னன்னு தெரியல. மாங்காய் புளிப்பு அதெல்லாம் போடுறாங்க. ஒரு 5 விதமாக. பச்சையாவா இது தாளிக்கிறதா? பச்சை சாப்பிட்டு வர வெள்ளம் எல்லாமே இருக்கும்.
கொஞ்சம் சாட் வருது. வேப்பம்பூ, தேங்காய் இதெல்லாம் போட்டு ஸ்பெஷலாக செய்வாங்க உகாதி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாவ், பாயாசம் கொடுத்துருக்காங்க. இது கூட அல்டிமேட்டாக இருக்கு. திராட்சை வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. சாதம் தான் கொடுப்பாங்க. குழந்தைக்கு சாதம் அவ்வளோதான். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். இது பார்த்து காட்டுங்க எப்படி வந்துருக்கு தெரியல. வெள்ளை ஊசின கரெக்டாக தான் போட்டு போயிட்டு செம்மையாக வருது. இங்கே வெளியே வருது வாசனை. வேணுமா? இந்த மாவு தான் சீக்கிரட். இது இந்த மாவில் தான் நம்ம வந்து டம் போட போகிறோம். இது ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கு. போட்டு 5 மினிட்ஸ் ஆன்லேயே விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். பண்ணியாச்சு. பிரியாணி ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் முட்டை ஆஃப் பாயில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுக்க போகிறோம். பர்த்டே அவுட்ஃபிட் சிம்பிளாக இருக்கிறதுக்கு தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அதனால சிம்பிளாக எடுத்துருக்கார் ட்ரெஸ்ஸு. பாய் புஜி. மட்டன் சூப் நல்லா வாசனையாக இருக்குது. மட்டன் சூப்பு. குழந்தைக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன். குழந்தை இப்போ தான் ஏஞ்சிச்சு. மட்டன் கிரேவி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து குழந்தைக்கு நம்ம சூப்பில் சாப்பாடு ஊட்டலாம். நல்லா இல்லை நல்லா இல்லை. Oh my God. பிரக்யா சாப்பிட்றியா? அக்ஷர் அப்பா கிட்ட ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இரு இருக்கும் நான் பற்றி இருக்கிறேன்.
நீ விட்டுவா ஒன்றுங்க அப்பா வெட்டி விட்டுறோம். சின்னது இங்கே விட்டு இங்கே வெட்டு இதான் இருக்கு